ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் யூடியூப் சேனல். நம்ம ஏகே அண்ட் மகள் திருமணியோட காம்போல கூடி சீக்கிரமே வர தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்குது. ஆனால் ஒரு சில பேட்ச் ஒர்க் காட்சிகள் எடுக்கிறதுக்காக மட்டும் குறிப்பிட்ட ஆர்டிஸ்டில் வச்சு 2 நாளாக ஹைதராபாத்தில் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டுக்குள்ளேயே விடாமுயற்சியோட மொத்த ஷூட்டிங் ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகி போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக புக் மை ஷோவில் விடாமுயற்சியோட ப்ரொஃபைல் இப்போ அப்டேட் ஆயிருக்குது. ப்ரொஃபைலில் விடாமுயற்சியோட கதையுமே ஒரு 2-3 லைன்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த கதையை நம்ம படித்து பார்க்கும்போது நம்ம ஏகேவும் அவங்களோட ஒய்ஃபான த்ரிஷாவும் ஒரு ட்ரிப் போகிறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஏகேயோட ஒய்ஃபான த்ரிஷா அவர்கள் எதிர்பாராத விதமாக தொலைஞ்சு போயிடுறாங்க. அவங்கள நம்ம ஏகே தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றத ஒரு கதையை எடுத்துருக்காங்க. ஸோ இந்த கதையை நான் உங்களுக்கு படித்து காட்டும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது பிரேக் டவுன் படத்தோட கதை தான் அப்படின்றத. அப்படின்னா பிரேக் டவுன் படத்தோட கதை தான் இந்த விடாமுயற்சியில் எடுத்து வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது நிறையவே சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி. காணாமல் போன ஒய்ஃபை நம்ம ஏகே தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக எடுக்கிற ஒரு விடாமுயற்சி தான் இந்த விடாமுயற்சி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே நேரத்தில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையும் இந்த விடாமுயற்சி படத்தில் மகள் திருமணி அவர்கள் குக் பண்ணி வச்சிருக்கலாம். ஏன்னா புக் மை ஷோவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டோரி லைனை போட்டிருந்தாங்க அப்படின்னா அது 50% உண்மையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 50% ஃபேக்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விடாமுயற்சி பிரேக் டவுன் படத்தோட கதையை வச்சு எடுத்திருந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஒரு கதைக்கிழமை மகள் திருமணி இறங்கி அடிக்கிறதுக்கான ஒரு ஏரியா அப்படின்னு தான் சொல்லணும். இவரை நம்ம கௌதமனன் 2.0 கூட சொல்லலாம். ஏன்னா லவ் பிளஸ் த்ரில்லர் ஜேனரை விட்டு கொடுத்தோம்னா சும்மா நெருப்பு மாதிரி ஸ்கிரீன் பிளேவை தெரிக்க விட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் இந்த விடாமுயற்சி படத்தோட ஸ்டோரி பிரேக் டவுன் படத்தோட ஸ்டோரியா இருக்குமா இல்லை வேற ஏதாவது ஸ்டோரியா இருக்குமா அப்படின்ற உங்களோட கெஸிங்க கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.